explain the buffer action in a basic buffer containing. So basic bufferக்கு நம்ம என்ன ஒரு பேஸ் எடுக்கணும், ஒரு basic salt, அதாவது ஒரு weak base, சரியா? basic bufferக்கு ஒரு weak base எடுக்கணும், அதுக்கப்புறமா அதோட salt, it's salt, okay? ஸோ நம்ம பேஸ் என்ன எடுத்துக்கலாம், அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம், அது ஒரு வீக் பேஸ். அதோட சால்ட் என்னது, அமோனியம் குளோரைடு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக் பஃபர். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்குள்ள ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ கன்சிடர் இது வந்து ரெண்டுமே ஒரு சொல்யூஷனில் இருக்கும். NH4OH இருக்கும், NH4+ இருக்கும், Cl- இருக்கும். இந்த மூணு மட்டும்தான் இருக்கும், சரியா? இந்த NH4OH வந்து வீக் பேஸ், அதனால பெருசாக டிசோஷியேட் ஆகாது. அதாவது NH4+ OH- அப்படின்னு பெருசாக டிசோஷியேட் ஆகாது. ஸோ அது வந்து NH4OH-ஆகவே தான் இருக்கும். இந்த சால்ட் வந்து நல்லா டிசோஷியேட் ஆகி NH4+ஆகவும் Cl- இருக்கும். ஸோ இந்த மூணு தான் இந்த சொல்யூஷனுக்குள்ளே இருக்கும், பஃபர் சொல்யூஷனுக்குள்ளே இருக்கும், சரியா? இப்போ கன்சிடர் நீங்கள் வந்து ஆட் ஆசிட், சரியா? ஆசிடை நான் இப்போ இந்த பஃபர் சொல்யூஷனுக்குள்ளே இதுக்குள்ளே நான் வந்து ஆட் பண்ணுறேன், H+ ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த NH4OH இருக்குல்ல, அது வந்து அந்த H+ கூட சேர்ந்து என்ன கொடுக்கும், NH4+ + H2O. இந்த OH- இந்த H+ம் ஜாயின் ஆகி H2O மாறிடும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, NH4OH வந்து கன்சிடர் இனிஷியலி இந்த சொல்யூஷனில் NH4OH வந்து ஒரு 0.2 moles இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 0.2 moles இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாதி கொஞ்சம் இது இந்த H+ கூட ரியாக்ட் ஆயிடுது. இந்த H+ வந்து கன்சிடர் ஒரு 0.1 mole ஆஃப் H+ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த H+ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம், 0.1 mole ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து 0.2 -0.1. ஏன்னா கொஞ்சம் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து, அதாவது இந்த இதில் 0.1 ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து H+ கூட ரியாக்ட் பண்ணிடும். ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து கம்மி ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து என்னது, அமோனியம் ஹைட்ராக்சைடு டிக்ரீஸ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த அமோனியம் இருக்குல்ல, ஸோ இப்போ H+ நீங்கள் ஆட் ஆசிட்னா என்ன ஆசிட் ஆட் பண்ணுறீங்க, கன்சிடர் HCl ஆட் பண்ணுறீங்க. அப்போ இந்த அமோனியம் கூட என்னது இருக்கும், குளோரின் மைனஸ் இருக்கும். அப்போ பேசிக்காக NH4Cl என்னதாகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி தானே? இது கூடுது. கன்சிடர் இனிஷியலி இந்த NH4Cl வந்து 0.2 இருந்துச்சுன்னே வச்சுக்கோங்க. அப்போது இப்போ என்ன ஆகும், 0.2 + ஒரு 0.1 அடுத்தனா, ஏன்னா இதில் HCl எவ்வளோ, 0.1 HCl. இது வந்து HCl 0.1 Cl- and 0.1 HCl இருந்திருக்கும், H+ இருந்திருக்கும். அப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா கூடுது, அமோனியம் குளோரைடு வந்து இந்த ரியாக்ஷனில் கூடுது. ஸோ இப்படி ஒன்று கம்மியாகி ஒன்று கூடி பேலன்ஸ் ஆயிரும், pH மாறாது, சரியா? நீங்கள் எது கம்மியாகுது எது கூடுதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? கால்குலேஷன் போடுச்சுல, இப்போ இதை வச்சு ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், அப்படி தானே? இது 0.3. ஸோ இதை தான் நம்ம வந்து pH = pKa log ஆஃப் ஆசிட் ப்ளஸ் சால்ட்டுன்னு இருக்குல்ல, இல்லாட்டி பேஸ் ப்ளஸ் சால்ட். இதில் வந்து நம்ம இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபர்தராக இந்த ஆசிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன pH அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மோல்ஸஸ் தான். கன்சிடர் இப்போ நம்ம வந்து பேஸ் ஆட் பண்ணுறோம், ஆட் பேஸ்னால் இப்போ வந்து ஒரு NaOH ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த NH4+ இருக்குல்ல, அது வந்து அந்த OH- கூட சேர்ந்து, இந்த OH- கூட சேர்ந்து NH4OH மாறிடும், சரியா? இப்போ இந்த OH- கன்சிடர் இது வந்து நீங்கள் 0.1 mole NaOH எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதுவும் 0.1 இருக்கும்ல. ஸோ இனிஷியலி கன்சிடர் நம்ம NH4+ வந்து இனிஷியலி எவ்வளோ இருக்குது, 0.2. ஸோ இது இனிஷியலி 0.2 இருக்குது, சரியா? ஆனால் 0.1 NaOH வந்து 0.1 NH4+ கூட தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ 0.1 வந்து போயிடும், அடுத்தனா 0.1 கம்மி ஆயிரும். ஸோ இந்த NH4+னால் என்னது, NH4Cl கம்மி ஆகுது.
ஆனால் NH4OH வந்து கூடுது. ஏன்னா எக்ஸ்ட்ரா இது வந்து ஒரு 0.1 வருது. இனிஷியலி 0.2 இருக்குமா NH4OH அப்படி தானே நம்ம நினச்சிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா 0.1 கூடிரும். ஸோ இதில் என்னதாகுது, NH4OH வந்து கூடுது. இப்படி ஒன்று கம்மியாகி அப்படியே ஆப்போசிட். இப்போ நீங்கள் ஆசிடில் எடுத்திங்கன்னா NH4OH கம்மியாகும், இதில் வந்து NH4OH கூடுது. இப்படி ஆப்போசிட்டாக எது கூடுது எது கம்மியாகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஈஸியாக கால்குலேஷன் போடுறதுல நம்மளுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூ.